வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய நாதகிரி முருகன் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியே சித்தர் பூமிதான். அகத்தியர் அங்கே வாசம் செய்து சித்தர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கி சிவத்தொண்டையும் முருக பக்தியையும் அனைவருக்கும் எடுத்து சொல்லி வந்தார். எனவேதான் அங்கே உள்ள பல மலைத்தலங்களில் முருகப்பெருமான் கோவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அத்தனை முருகன் கோவில்களும் சாநித்தியம் நிறைந்தவை, தனித்துவம் வாய்ந்தவை. ஒருமுறை சென்று தரிசனம் செய்தால் மீண்டும் மீண்டும் தரிசனம் செய்யும் ஆவலை தூண்டுபவை. அப்படிப்பட்ட ஒரு ஆலயம்தான் நாதகிரி முருகன் திருக்கோவில். ராஜபாளையம் தென்காசி மார்க்கத்தில் சிவகிரி தாலுகாவில் கூடலூர் என்னும் பகுதியில் அமைந்துள்ளது இந்த மலைக்கோவில். மலைக்கு மேல் அழகுற கோவில் கொண்டிருக்கிறார் பாலமுருகன். இத்தலத்தை அருணகிரியார் பாடியிருக்கிறார். பக்தர்கள் இதை சித்தர் மலை, தெய்வமலை, சஞ்சீவி மலை, முக்தி மலை, தவமலை, பிரம்மகிரி, தீர்த்தகிரி என பல திருப்பெயர்களால் புகழ்கிறார்கள். வேலேந்திய வண்ணம் கடஹஸ்தத்துடன் திகழும் முருகப்பெருமான் இங்கே அபயவரத ஹஸ்தத்துடன் அருள் புரிகிறார். இந்த திருக்கோலம் காண்போரை வியக்க வைப்பதோடு ஆகர்ஷிக்கவும் செய்கிறது. கஷ்டத்தால் கலங்கும் பக்தர்களுக்கு அபயக்கரம் காட்டி அருளும் முருகனை கண்டதும் நம் கஷ்டங்கள் கலைந்தோடி போகின்றன. இங்கே முருகப்பெருமான் சிவவிஷ்ணு அம்சத்துடன் திகழ்வதாக ஐதீகம். அதனாலேயே வரத ஹஸ்தத்துடன் அமைத்தனர் என்கிறார்கள் பெரியோர்கள். இந்த முருகப்பெருமானை தரிசித்த கணத்திலேயே நம் சங்கடங்கள் யாவும் விலகும் என்றும், கண்கண்ட தெய்வமாக திகழும் இந்த முருகனை வழிபட்டால் வேண்டுதல்கள் யாவும் விரைவில் நிறைவேறும் என்று சிலிர்ப்புடன் சொல்கிறார்கள் பக்தர்கள். பிராண காலத்தில் தேவேந்திரனின் மகன் சேந்தன் அசுரர்களுக்கு பயந்து மறைந்து வாழ்ந்து வந்தான். பிறகு சிவபெருமானின் அருளாசிப்படி இந்த மலைக்கு வந்து கடுந்தவம் புரிந்தான். அசுரர்களை அளித்த முருகப்பெருமான் சேந்தனுக்கு இந்த மலையில் அருள் வழங்கினாராம். இங்கே முருகனின் தரிசனம் கண்ட தேவர் கூட்டம் ஓம் நம சிவாயா என முழங்கிட அந்த நாதம் கைலாயத்தை எட்டியது. அதன் காரணமாக நாதகிரி எனும் பெயர் பெற்றது என்கிறது தல புராணம். அசுரனை அளித்த முருகன் ஆனந்தமாக இம்மலையில் எழுந்தருளினார். அகத்தியர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் போன்ற சித்த புருஷர்களும் மகான்களும் நாதகிரி முருகனை வழிபட்டு அருள் பெற்றனர். இங்கு தவம் செய்த முனிவர்களும் சித்தர்களுமே மலையில் மரங்களாகவும் செடிகளாகவும் மலை கற்களாகவும் திகழ்கிறார்கள் என்பது நம்பிக்கை. அகத்திய மாமுனிவர் தவம் செய்த இடங்களில் நாதகிரியில் திகழும் குகை கோயில் மிக முக்கியமானது. நாதகிரியின் மகிமையை உணர்ந்த பெரியோர்கள் இந்த தல ஏற்ற வகையில் மிகவும் சிறப்பாக முருகனின் திருமணியை இங்கு பிரதிஷ்டை செய்ய விரும்பினார்களாம். புளியங்குடி அருகிலுள்ள கற்பக நாச்சியார் மலையில் வெளிப்பட்ட கற்களை கொண்டு சிறந்த சிற்பி ஒருவரின் மூலம் மூலவர் முருகனை செய்தனர். அடியார் ஒருவர் அந்த அற்புத திருமேனியை தலையில் சுமந்து வந்து நாதகிரியில் பிரதிஷ்டை செய்தாராம். மலையின் மீது கிழக்கு நோக்கி அருள் புரிகிறார் முருகப்பெருமான். இங்கே விநாயகர் பீடம், சப்த கன்னியர் சந்நிதி, அவர்கள் நீராடிய சுனை, அனுமனின் திருவுருவம், ராமரின் பாதச்சுவடு, காமதேனு லிங்கத்தின் மீது பால் சொரிவது போன்ற சிற்பக்காட்சி ஆகியவற்றை தரிசிக்கலாம். சப்த கன்னியர் நீராடிய சுனையின் தீர்த்தம் சகல பிணிகளையும் போக்க வல்லது. சுனையின் அடியில் விநாயக பெருமானின் பீடம் உள்ளது. தினமும் விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்ட அம்மையாரின் இருவரின் ஜீம சமாதிகளும் சுனையின் அடியில் இருப்பதாக சொல்கிறார்கள். சித்தர்கள் இன்றும் அங்கே சூட்சுமமாக உலா வருவதாகவும் அங்கே சென்று தியானம் செய்தாலே மனம் நிம்மதி அடைகிறது என்றும் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான இந்த மலைத்தலத்துக்கு ஒருமுறை சென்று வாருங்கள். முருகப்பெருமானின் திருவருள் சித்திப்பதோடு சித்தர்களின் ஆசியும் நிச்சயம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து இந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.